Hi friends, good morning. Welcome back to my YouTube channel. Temple visits. நான் ஸ்ரீவர்ஷன் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அது ரொம்ப மாதம் ஆச்சு வீடியோ எடுத்து. ஸோ we did some family personal reasonsனால என்னால் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் போட முடியல. ஸோ இன்றைக்கி நாம் வந்து உத்தமர் கோவில் ட்ரிச்சி, இது ஒரு திவ்ய தேசம், பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பெருமாள் கோயிலுக்கு வந்த உடனே பார்த்தோன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஆர்ச், அது உள்ளே பார்த்தோன்னா பெரிய 2 கதவு இருக்கும், மரக்கதவு. அதை நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டே வந்து இந்த பெருமாள் சந்நிதி தான் இருக்கும், மகாவிஷ்ணு சந்நிதி. அந்த பெருமாள் சந்நிதிக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பிரகாரம் இருக்குது. அந்த பெரிய பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்நிதி இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த திருக்கோவிலோட பேர் பார்த்திங்கன்னா வந்து திருக்கரம்பன்னூர் ஸ்ரீ புருஷோத்தமன் பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து உத்தமர் கோவில், அப்படி இல்லைன்னா பிக்ஷாண்டர் கோவில்னு சொல்லப்படுது. இந்த உத்தமர் கோவில் வந்து 108 திவ்ய தேசத்தில் 3வது திவ்ய தேசம். இந்த கோவில் வந்து தாயார் சீதாதேவியோட தந்தை அப்பா ஸ்ரீ ஜனகர், ஜனகாபூரி மன்னரால் கட்டினதாக சொல்லப்படுது இந்த கோவில். பின்னர் இந்த கோவில் வந்து சோழா மன்னர்கள் அப்புறம் மதுரை நாயக்கர்களால் வழங்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த கோவில் சுவர்கள் எல்லாமே வந்து கிரானைட் கற்களாக கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட தல வரலாறு, அதாவது புராண கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமான் வந்து பிரம்மதேவரோட ஒரு தலையை வெட்டியிருக்கார். அந்த பாவத்திற்காக சிவபெருமான் சபிக்கப்பட்டிருக்கார். மேலும் சிவபெருமான் வந்து அந்த பாவத்தில் இருந்து விடுபட அவரோட கபாலத்தில் உணவு சாப்பிட்றதுக்காக பிச்சை எடுக்க வேண்டி இருந்து பிக்ஷாதானத்தில் மகாவிஷ்ணுவை வழிபட்டிருக்கார். அதனால சிவபெருமானோட பாவம் ஓரளவுக்கு நீங்கியதாக சொல்லப்படுது. இது இல்லாமல் சிவபெருமான் வந்து திருக்கண்டியூரில் இருக்கிற விஷ்ணு கோவில் குளத்தில் வந்து புனித நீராடினார். அதனால் அவரோட பாவம் மொத்தமாக நீங்கியதுன்னு சொல்லப்படுது. திருக்கண்டியூரில் தாயார் லக்ஷ்மி தேவியால் கபாலம் நிரப்பப்பட்டதால் இந்த ஸ்ரீ புருஷோத்தமன் உத்தமர் திருக்கோவிலில் மகாவிஷ்ணு சந்நிதி, சிவபெருமான் சந்நிதி, பிரம்மதேவன் சந்நிதிக்கு தனித்தனியாக சந்நிதி கட்டப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு பெருமாளோட பெயர் வந்து புருஷோத்தமன் பெருமாள், தாயார் வந்து பூரணவல்லி தாயார். அப்புறம் ஈஸ்வரன் பேர் வந்து பிக்ஷாதானர், லிங்க வடிவத்தில் இருப்பார். அப்புறம் சௌந்தர்ய பார்வதி தாயார், அப்புறம் பிரம்மா, அப்புறம் சரஸ்வதி தேவி தண்ணீர் இருக்குது இந்த கோவிலில். அது இல்லாமல் இந்த கோவிலில் மற்றும் பல சன்னதிகள் நிறையவே இருக்குது. அதாவது விநாயகர் பெருமாள் சன்னதி, முருகன் சன்னதி, நந்தீஸ்வரர், இப்போ நவகிரகங்கள் தனியாக இருக்குது, துர்கை சன்னதி இருக்குது, தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது, லக்ஷ்மி நாராயணன் சன்னதி இருக்குது, அப்புறம் வேணுகோபால் சுவாமி சன்னதி இருக்குது, சண்டிகேஸ்வரர் மற்றும் பல சன்னதிகளும் இந்த கோவிலில் இருக்குது. பண்டிகை நாட்கள் அப்போது பார்த்திங்கன்னா சிறப்பு விசேஷங்கள் இந்த கோவிலில் நடக்கும். அதாவது பிரம்மோற்சவம், ராமநவமி உற்சவம், அப்புறம் வைகுண்ட ஏகாதேசி,
அந்த டைம் பீரியடில் ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக பெரிய விசேஷங்களே இந்த கோவிலில் நடக்கும். இந்த கோவிலோட டெம்பிள் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வாரத்துக்கு 7 நாளுமே வந்து மார்னிங், அதாவது காலையில் 6:30 மணிக்கு கோயில் திறந்து மத்தியானம் 12 மணிக்கு கோயில் நட சாத்திடுவாங்க. அப்புறம் சாயந்தரம் வந்து மறுபடியும் மாலை 4:30க்கு கோயில் திறந்து ராத்திரி 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு இந்த கோயில் நடையை சாத்திடுவாங்க. இந்த கோயில் பிரகாரத்துலேருந்து சுற்றி பார்க்கும்போது, உள்ளே வந்து பார்க்கும்போதே நம்ம வந்து மேலே ஒரு ஹைவே ரோடு தெரியும். அது பாலம் ரோடு தெரியும். அந்த மேம்பாலத்துக்கு கீழே தான் அந்த கோவில் இருக்குது. திருச்சிக்கு ட்ரெயினில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, இல்லை ஃப்ளைட்டில் வந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு வரணுன்னா யார் வேணாலும் வந்து பெருமாள் உத்தமர் கோவில், அதாவது புருஷோத்தமன் பெருமாள் கோவில், உத்தமர் கோவில் அப்படின்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து திருக்கரம்பண்ணூர் கோவில்னு சொன்னால் தெரியுமான்னு தெரியாதான்னு எனக்கு தெரியாது. இல்லை பிக்ஷாண்டர் கோவில்னு கேட்டாலும் சில பேருக்கு சொல்ல தெரியாது. அதனால் வந்து இந்த கோவிலுக்கு வந்து புருஷோத்தமன் பெருமாள் கோவில், உத்தமர் கோவில் எங்கே இருக்குன்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுதான் இந்த கோவிலோட சிறப்பு விசேஷங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெருமாளை சேவிச்சாச்சு. ரொம்ப நேரம் கழிச்ச தரிசனம். இது வந்து 108 திவ்ய தேசத்தில் 3வது திவ்ய தேசம். பெருமாள் பேர் வந்து புருஷோத்தமர் பெருமாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கோவிலில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓம் நமோ நாராயணா.